குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ குரு தேவாய நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/5/2026 வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 14ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. பஞ்சாங்கம் நமஸ்கரிப்பது நல்லது. பஞ்சாங்க தேவதைகளை ஆராதிப்பது சகல விசேஷத்தை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 10:03 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:11 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:27 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 10:03 வரை பாலவம், பின்பு இரவு 10:40 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:11 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 10:11 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் நேரத்திற்கு முன்பாக எழுந்து இறை வழிபாடு செய்வது, வீட்டில் தீபங்கள் ஏற்றுவது நல்ல அனுகூலத்தையும், எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை சக்திகள் உங்களை வியாபிக்கும், நேர்மறை குணங்கள் உண்டாக்கும், நேர்மறை எண்ணங்களின் மூலம் செயல்படுவீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மாங்கல்யம் செய்ய சிறந்த நாள், திருமணம் செய்ய ஏற்ற நாள், பெயர் சூட்ட நல்ல நாள், மருத்துவம் கற்க உகந்த நாள். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் காலை 10:11 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். பிரதாதி விசேஷங்கள்: பிரதோஷ தினம் மற்றும் சுப முகூர்த்தம். அக்னி நட்சத்திர நிவர்த்தி. இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:23 முதல் 5:02 வரை மேஷ லக்னம். காலை 5:06 முதல் 6:57 வரை ரிஷப லக்னம். 6:58 முதல் காலை 9:03 வரை மிதுன லக்னம். காலை 9:04 முதல் 11:15 வரை கடக லக்னம். 11:16 முதல் மதியம் 1:22 வரை சிம்ம லக்னம். மதியம் 1:23 முதல் 3:22 வரை கன்னி லக்னம். பிற்பகல் 3:23 முதல் 5:22 வரை துலாம் லக்னம். மாலை 5:23 முதல் இரவு 7:29 வரை விருச்சக லக்னம். இரவு 7:30 முதல் இரவு 9:41 வரை தனுசு லக்னம். இரவு 9:42 முதல் 11:47 வரை மகர லக்னம். 11:48 முதல் 1:39 வரை கும்ப லக்னம். காலை 1:40 முதல் 3:22 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினத்தில் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, சித்தர்களை வணங்குவது அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். கணக்கப்பட்டி சுவாமிகளை வழிபடலாம். சித்தர்களில் இருக்கக்கூடிய 18 சித்தர் பெருமான்களை வழிபட
அவரவர்களுடைய ராசிக்கான அனுகூலம் ஏற்படும், அதிர்ஷ்டம் சித்திக்கும், தோஷங்கள் விலக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் குறையும், கர்ம வினைகள் நீங்கும். வியாழக்கிழமை 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஓம் ரிஷபத் வஜாய வித்மாகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபடுங்கள். வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையும். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய சகல செயல்களும் சிவபெருமானுடைய அருளால் அற்புதமாக நடக்க வேண்டும். தன லாபம் பெற வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக அமைய வேண்டுமென மனதார பிரார்த்திக்கிறோம். சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்து ராசிக்கான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். அந்த வகையில பார்க்கும் பொழுது வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவங்களோட மனம் விட்டு பேசினா மட்டுமே உங்களுக்கு புரிதல் உண்டாகும். நீங்கள் ஒன்று நினைக்க அவர்கள் ஒன்று நினைக்க என்பது போல இல்லாமல் வெளிப்படையாக உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சில சந்தேகங்களாகட்டும் அல்லது மனதை உறுத்திட்டு இருக்க சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையில அவங்களோட நீங்க வெளிப்படையாக பேசி இருக்கக்கூடிய சூழலை புரிய வைத்து விட்டாலே போதுங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல மனம் விட்டு பேசுறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் உண்டாக்குங்க. வங்கி கடன் தொடர்பான சில செயல்பாடுகள்ல சிந்திக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த வேலைகள் கூட தள்ளி போய்கொண்டே இருக்கலாங்க. பொதுவாக இன்றைய நாளில் சிந்திக்காமல் எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. பொறுமையான குணம் தேவை. கோபத்தை அடக்கிக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். உடனுக்குடன் செய்து உடனடியாக பலனை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அது இயலாத ஒன்று. ஆக மேஷராசி அன்பர்களை கவனத்துடனும் செயல்கள் ஒவ்வொன்றிலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியங்க. மருத்துவம் தொடர்பான துறைகள்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு சில வேலைகள் உங்களுக்கு தடை தாமதங்களாகவே இருக்கும். செய்ய நினைத்தாலும் கூட உங்களுக்கு உடலும் உள்ளமும் ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணத்தை கையாளக்கூடியவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மேல் அதிகாரிகளிடம் எந்த விதத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய சில திறமைகளை வெளிப்படுத்துங்க. சில நேரங்கள்ல நம்பிக்கை வாய்ந்த விஷயங்களை அவர்களிடம் பேசுவது செய்வது நல்லது. தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது. இறை வழிபாடு ஒன்று, தியானம், இந்த இரண்டுமே உங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்ல போகும். மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு நித்திய பிரதோஷ காலம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக எல்லா சிவ ஆலயங்களிலும் நடைபெறக்கூடிய பிரதோஷ கால வழிபாட்டு முறைகள்ல கலந்துக்கிறதும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வழங்குறது ரொம்ப நல்லதுங்க. கோடை காலம், சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஆக அதிக அளவுல பன்னீர், தேன்,
அபிஷேகத்திற்கு நெய் இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், உங்களால் முடிந்த யதாசக்திக்கு சிறிய கோவிலாக இருக்கிறதோ பெரிய கோவிலாக இருக்கிறதோ அதை பற்றி நீங்கள் எண்ண வேண்டாம். சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பிரதோஷ கால நேரத்தில் நீங்கள் கண்ணார கண்டு மகிழ்ந்தாலே சகல தோஷங்களும் விலகி போகும். மேஷராசி அன்பர்களே, காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் தாமதமாகும், தடைகள் இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் சொத்து சுப நிகழ்ச்சி, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதுங்க. சந்திர ஓரையில மாணவர்கள் படிக்க துவங்கலாம். புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு சுபத்தை உண்டாக்கி தரும். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசி அன்பர்களே, நட்பு ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம் இந்த 5 ராசிக்காரர்கள் நட்பானவர்கள். பகை ராசி என்று பார்க்கும் பொழுது கன்னி, மகரம், கடகம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இறை வழிபாடு மற்றும் இறை நம்பிக்கையோடு செய்தால் மனம் தெளிவு பெறும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய அனைத்து செயல்களும் திருப்தியாகவும் மன நிறைவுடன் தன லாபம் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்குண்டான பலன்கள் பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பு மற்றும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையுங்க. இந்த நாள்ல உங்களுடைய வியாபாரமாகட்டும், தொழில் வளர்ச்சி, குடும்ப நலன், வருமானம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகளை வைத்துதான் பலன்களை நீங்கள் அறிய முடியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது மனசுல இருந்துட்டு வந்த சில கவலைகள்லாம் விலகுங்க. சுதந்திரமாக செயல்படுவீங்க. ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் இருந்தது போன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்குண்டான வழி கிடைக்க போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, மன தைரியத்துடன் செயல்படுங்க. நம்பிக்கையை மட்டும் என்றுமே இழக்காதீர்கள். இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. மற்றவர்களை பார்த்து கூட ஒரு சில நேரத்துல உங்களுடைய நடவடிக்கையை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல பொறுப்புகள் சற்று கூடுதலாக இருக்குங்க. பணவரவுல இருந்துட்டு வந்த சில இழுபறிகள்லாம் குறையுங்க. கடன் கொடுத்திருந்தாலும் அந்த கடனை நீங்கள் மீண்டும் திரும்ப பெறுவதற்கு படாத பாடுபட்டிருப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஆக நீங்கள் கடன் கொடுத்திருந்தாலும் அந்த பணம் தகுந்த நேரத்திற்கு நீங்கள் கேட்காமலேயே வரலாம். ஆக கடனாக இருந்தால் அடிக்கடி கேட்பதுதான் நல்லது. கடன் கேட்காவிட்டால் கெட்டுவிடும் என்பார்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது கடனை நண்பர்களிடம் கொடுத்திருந்தாலும் அல்லது உறவுகளாக இருந்தாலும் அடிக்கடி கேட்க வேண்டும். இல்லை என்றால் அதுவே பாழாக்கி கெட்டுவிடும். வீடு மாற்றத்தின் காரணமாக புத்துணர்ச்சி ஏற்படலாம். ஒரு புது சூழ்நிலைகளை உணர்வீர்கள். வாழ்க்கையில சில முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடி வருங்க. வரவு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் அந்த இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வாங்கலாம். அதற்கு ஏற்ற நாள் முக்கியமாக வியாழக்கிழமை தினம் பிரதோஷம். இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்வதோடு கடன் முழுமையாக நீங்குவதற்கும் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு பணம் தொடர்பான சில இன்னல்கள் நீங்குவதற்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாலை 4:30 6 மணிக்குள்ளாக்க அந்த பிரதோஷ கால நேரத்துல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். ஆலயத்திலும் வழிபடுவது மிக மிக சிறப்பு. சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனை பொருட்கள் என்னென்ன கொடுத்தால் என்னென்ன நன்மைகள் என்பதை நீங்கள் இன்றைய பஞ்சாங்கத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆக அந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள். முடிந்த வரையில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது சிறப்பை உண்டு பண்ணுங்க. வேலை நிமித்தமாக தேடி அலையக்கூடிய ரிஷபராசி இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் சுபமாக வந்து சேரப்போகிறது. தன்னார்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகள்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. மற்றவங்களை காட்டிலும் நன்றாக படிக்கணுங்கிற எண்ண உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. படிப்பின் மீதான ஒரு தனி ஆர்வத்தின் காரணமாக
உங்களுக்கு விருப்பமான சில துறைகள்ல பங்கெடுத்து செயல்படுத்தக்கூடிய நிலைகள் உண்டு. கல்லூரி முடித்துவிட்டு வேலைக்காக தேடி அலையக்கூடிய ரிஷபராசி மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான எதிர்காலம் உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாள் நன்மை நிறைந்ததாகவே காணப்படுங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான வகையில ஹோரைகள் தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சுப ஹோரைகள் இந்த நேரத்துல செய்யறதுனால காரியங்கள் யாவும் சீக்கிரமாகவே அனுகூலமாக நடக்கும். சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டாக்கி தருங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணம் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்குண்டான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே புத்துணர்ச்சி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் சகல நல்ல பலன்களோடு மன சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் எப்படி இருக்கும்? வியாபாரம், தொழில் ரீதியாக, குடும்ப நலன், இதை பற்றி நீங்கள் குறிப்பாக தெரிந்து கொள்வதற்கு சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தின் நிலை, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றன, கோல்சாரத்தினுடைய அமைப்புகளை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மேலதிகாரிகளுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை வழங்க வேண்டும். உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் அலுவலக ரீதியாக நடந்தாலும் கூட அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள். கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதுதான் நல்லது. வேலை விஷயத்துல உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சார அமைப்பு 12ஆம் வீட்டுல தொழிலுக்குண்டான அதிபதியான புதன் பகவானுடைய சஞ்சார அமைப்பு இருக்கிறது. ஆக சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால யாருக்கிட்ட நீங்கள் பேசினாலும் பொறுமையும் நிதானத்தோட இருக்கணுங்க. விட்டு கொடுத்து செல்வதுதான் இன்றைய நாள் புத்திசாலித்தனமும் கூட. அவசரப்படாதீர்கள். கனிவாக, அன்பாக, பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்றால் காரியம் மட்டும்தான் பெரிது. ஆக அந்த காரியத்தை நல்ல விதமாக நடத்தி கொண்டு போக வேண்டியதற்கு தேவையானது பொறுமை மட்டுமே. காப்பீடு சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள்லாம் கூடுதலாக இருக்குங்க. பொதுமக்களை சந்திக்கக்கூடியவர்கள், மக்களுடைய தொடர்பான பணிகள் இருக்கிறவங்க, சமூக சேவகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனநிலையில் நல்ல சந்தோஷமும் உற்சாகமும் இருக்குங்க. மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிக்கக்கூடிய நிலையில உங்களுடைய செயல்கள் அமையும். எல்லோருடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. வானலாவிய நல்லதொரு வெற்றி வாய்ப்பினை பெறுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் புதன் பகவானும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சார அமைப்பு. 12ஆம் வீடு விரயஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேத்து பகவானும், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ஆக இதனை வைத்து இன்னும் பார்க்கும் பொழுது சொந்த ஊர் போகணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வேலை விஷயமாக குடும்ப உறவுகளை சந்திக்கக்கூடிய நிலைப்பாடுகள், சொந்தத்தில் நடக்கக்கூடிய திருமண விழாக்கள், விசேஷங்கள், ஆலயத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடு, இதன் காரணமாக கூட சொந்த ஊருக்கு பயணப்படுவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு மனநிலையில சில சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல மட்டும் ரொம்ப விழிப்புணர்வாய் இருக்கணும். இந்த நாள் ஒப்பந்தங்கள் செய்வது, கையெழுத்திடுவது கூடாது. பேச்சுவார்த்தைகள், ஒரு சில ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றாலும் கூட ஆழ்ந்த சிந்தனையோடு செய்தல் வேண்டும். பணத்தை கடன் வாங்கி எதிலும் முதலீடு செய்யாதீர்கள். லாபகரமான அமைப்பாக இருந்தாலும் கூட எந்த விஷயத்திற்கு கடன் வாங்கினால் அதில் முதலீடு செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்கிற ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாள் மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு உண்டாகுங்க. நன்றாக படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே கூடுதலான ஒற்றுமை உண்டு. மனக்கசப்புகள் நீங்கி, கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கக்கூடிய நாள். ஆக திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடியவர்கள், பயணப்படக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்ததாக இருக்குங்க. வருமானம் தொடர்பாக இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு. கையில் பணத்தை வைத்துக் கொண்டு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு லாபகரமான போக்கே காணப்படுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மற்ற நபர்களுடைய ஆதரவினை பெறுவதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கலாங்க. வியாபாரத்தில் இருந்த மந்த தன்மைகள்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள்.
மிதுன ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் யாவும் கைகூடி வருங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசி நட்பானவர்களா பகையானவர்களா என்பதை தெரிந்து கொண்டு திருமணத்திற்கு நிச்சயம் செய்யுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குணநலன்களில் மாற்றம் உள்ளவர்களை திருமணம் செய்வது எந்த விதத்திலும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆக ராசிப்படி உங்கள் இருவருடைய ஜாதகமும் நன்றாக இருக்கிறதா, அம்சங்கள் எல்லாம் நன்றாக அமைகிறதா என்பதை பார்த்து செய்தல் வேண்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள்ல புதன் ஓரை உங்களுக்கு சிறப்பான ஒரு விசேஷ அமைப்பை கொடுக்கும். குறிப்பாக முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக, வீடு கட்ட, தொழில் சார்ந்த, நிலம் சார்பான விஷயங்களுக்கு ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் துவங்கினால் அற்புதமான பலன் உண்டாகுங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை ராசி யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் வெற்றியாகவோ மன நிறைவுடன் அமைய வேண்டும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிப்படி நண்பர்களிடம் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. ஒருவருக்கொருவர் ஒரு மன திருப்தியுடனும் கருத்துக்களை ஒருமித்ததாக செய்து கொள்வீர்கள். பழக்க வழக்கங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வேலை விஷயமாக மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. எப்பொழுதும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் நாணயத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய போக்கு. ஒரு சில நேரங்களில் அதிகப்படியான கோபத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். உணர்ச்சி வசப்படுவீர்கள். இந்த இரண்டையுமே தவிர்த்தால் அடுத்தடுத்த நிலைகளில் உங்களால் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. பொதுவாக இயல்பாகவே உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். நேர்மையாக செயல்படுவீங்க. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு சந்திக்கக்கூடிய ஆற்றல், மன வலிமை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகலாம். கடகராசி அன்பர்களே, எப்பொழுதும் சற்று எச்சரிக்கையுடன் வேலைகளில் ஈடுபட வேண்டும். மன அமைதி பெற வேண்டி தியானம், யோக பயிற்சிகள் செய்வது சிறப்பு. இந்த நிலையில் இனம் புரியாத சில சிந்தனைகள் காரணமாக மனநிலையில சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. தந்தையிடம் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளால் நல்ல அனுபவம் கிடைக்குங்க. கவலைகள் விலகக்கூடிய நாள். கடகராசி அன்பர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவை பூரணமாக பெறக்கூடிய நிலையும். தாய் தந்தையர் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சில ஆலோசனைகள் உங்களுக்கு தொழிலாகட்டும் வியாபாரத்திலும் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே காணப்படுங்க. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படுவதற்கு சற்று கடுமையான நிலையை கடைபிடிப்பீர்கள். போராடி ஒவ்வொன்றையுமே ஜெயிப்போம் என்கிற மனநிலை உங்களுக்கு உண்டு. இயல்பாகவே தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. வருமானம் தொடர்பான விஷயங்கள்ல புது விஷயங்களை கையாளக்கூடிய நிலையும், வருமானத்திற்குண்டான பல வழிமுறைகளை சிந்தித்து செயல்படுத்துவீங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக பெற வேண்டி பிரதோஷ தினம் சிவபெருமானுக்குண்டான பூஜை வழிபாடு முறைகளை செய்வது அவசியம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குவது இறைவனுடைய அருளால் மட்டுமே. ஆக இந்த நாள் மாலை வேளையில் சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகளில் பங்கு எடுத்துக் கொள்வதும், நால்வர் பெருமக்களை வணங்கி வருவது, நந்தி தேவருக்கு தீபங்கள் ஏற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யலாம். பசுவிற்கு, கோமாதாவிற்கு ஒரு பிடி அருகம்புல்லை நீங்கள் தானமாக கொடுத்தாலும் போதுமானது. ஆக நந்தி தேவ பகவானை நீங்கள் மனதார வழிபட்டால் நன்மைகள் உண்டு. காதலிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இதுவரையில் நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகளிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இதுவரையில என்ன காரியம் என்ன ஏது என்று தெரியாமல் அறியக்கூட முடியாமல் சிக்கி தவித்த கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் விடிவு காலமாக இருக்குங்க. கவலைகள் எல்லாம் விலகி நல்ல சந்தோஷத்துடன் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி கிடைக்கி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. குடும்பத்துல தாய் தந்தையரிடத்துல இருந்த சின்ன மன வருத்தங்கள் கூட நீங்கும். அன்பை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பீர்கள். உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். கோவில்களுக்கு சென்று வருவதாலும் சிறப்பான பலன்கள் உண்டு. பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்குண்டான வழிபாடு முறைகளோடு கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். ஆக அவரையும் சேர்த்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய பஞ்சாங்கத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களினால் அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் உண்டு என்பதை விரிவாக கூறியுள்ளோம். அவற்றை பார்த்து நீங்கள் பலன் பெறுங்கள்.
காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது 2-3 தினங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்குங்க. பணம் ரீதியாக எதிர்பார்த்திருந்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்கும். பணத்திற்கு எந்த விதத்திலும் குறைவு காணப்படாது. இடம் வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்களில் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. தெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள். இறைவனுக்குண்டான பூஜை வழிபாடு முறைகளை மிக சரியாகவும் முறையாக செய்திடல் வேண்டும். பசுவிற்கு முடிந்த வரையில் ஒரு பிடி அருகம்புல் தானமாக கொடுங்கள். நன்மைகளை அதிகரிக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே ஏற்றது. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். இந்த ராசிக்காரர்கள் பகையாகவே இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே திருப்தியாகவும் மன நிறைவுடன் அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தினுடைய அமைப்புகளும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது பொறுமையாக செயல்படுவது நல்லது. நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கூட சில நேரங்கள்ல காலதாமதமாக இருக்கலாம். கவலை வேண்டாம். கடன் தொடர்பான விஷயங்கள்ல மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. வெகு சீக்கிரமாக பணத்தை வாங்கியவர்களிடமிருந்து நீங்கள் திருப்பி கொடுப்பதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அந்த அளவிற்கு மிகவும் ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியது கடன் மட்டுமே. அப்படிப்பட்ட கடன் சுமைகள் நீங்குவதற்கு பிரதோஷ நாளாகவும் இருப்பதால் ஆக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது மிக அவசியம். வீட்டில் இருந்தபடியே தியானம், யோக பயிற்சிகள் செய்வதும் மனநிலையில் சீரான போக்கு கொண்டு போகுங்க. மாலை 4:30 6 மணிக்குள்ளாக பானகம் வைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அந்த நேரத்தில் ருண விமோக்ஷண மந்திர பாடல்களை பாடலாம் அல்லது கேட்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணும். பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணுங்க. ஆக இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடியது. கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் ஏற்படலாம். பொதுமக்கள் தொடர்பான வேலைகள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் மறதி என்பது உண்டாகுங்க. சரியாக படித்த நேரத்திற்கு நினைவு வைத்துக் கொள்ள இயலாது. ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கோங்க. அனைத்தையுமே சமாளித்து வெளியே வருவதற்கு கடினமான ஒரு முயற்சியை மேற்கொள்வீர்கள். படிப்பின் மீதான ஆர்வம் ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கோங்க. மந்தத்தன்மையாக காணப்படும். ஆசிரியர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு மன அமைதியோடு நீங்கள் இருப்பது அவசியம். படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பதும் தேவையற்ற வீண் சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படணுங்க. கடன் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தேவைகளை சமாளிக்கக்கூடிய வகையில கடன் பெறுவதாக இருந்தாலும் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். பணத்தினுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுத்த வேண்டும். சிக்கனத்தை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் புத்துணர்ச்சியான நாளாகத்தான் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10வது இடத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைப்பு காரணமாக சுப பலனை பெறுவீர்கள். வியாபாரமாகட்டும் தொழில் விஷயமாகட்டும் நன்றாக சிந்தித்து சில முடிவுகள் எடுங்கள். வியாபாரத்தில் வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உடல் நலனிலும் எச்சரிக்கையோடு இருங்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு மிக மிக தேவை. அவ்வப்போது நடைபயிற்சி செய்வதும் தியானத்தை மேற்கொள்வது உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி தரும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யும். காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்கும் பொழுது காதலர்களுக்கு சில நேரங்கள்ல மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இல்லாமல் இருக்கும். மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். வீட்டில் தாய் தந்தையருடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவது நல்லது. குடும்ப சூழலை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு தனவரவுகள் என்பது சற்று காலதாமதமாக கிடைக்கலாம். நேரத்திற்கு ஏற்றால் போல் அனுசரணையாக நடந்து கொண்டால் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். அக்கம் பக்கம் நபர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து பேச வேண்டியது அவசியம். சக பணியாளர்களிடம் கூட அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு பகவான், செவ்வாய் பகவான்
இந்த 4 கிரகங்கள் சுபத்தை ஏற்படுத்தக்கூடியது. சொத்து தொடர்பாக விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரையும், சூரிய ஓரையில் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. உங்களுடைய ராசிப்படி பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சிகம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்கள் உண்டாகலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இறை வழிபாடு செய்து வந்தாலே போதும். சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகளில் பங்கு கொள்ளுங்கள். முடிந்த வரையில் இன்றைய தினம் மட்டுமல்லாது சந்திராஷ்டமம் முடியும் வரையில் சிவ மந்திரத்தை மனதார உச்சரித்துக் கொண்டே வந்தாலே போதும். ஓம் நம சிவாய எனும் மந்திரம் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்கும். இறைவனுடைய அனுகிரகத்தையும் பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே உன்னதமான பலன்கள் அமைய வேண்டும். பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் எப்படி இருக்கும்? வியாபாரமாகட்டும், தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், வருமானம் தொடர்பான விஷயங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் கிரகங்களினுடைய கோல்சார அமைப்பும், கிரகங்களின் சஞ்சாரம், சந்திர பகவானுடைய நகர்வு இவற்றை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இக்கலை சார்ந்த வேலைகளை ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. ஓவியம் வரைவது, வரைபடம் தொடர்பான விஷயங்கள், ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டாலும் முதல் பரிசினை பெறுவீர்கள். விளையாட்டு பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. கைவினை கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் காத்திருக்கிறது. வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது. உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்கள் ஏற்படுங்க. அலுவலக ரீதியாக மன ஒற்றுமை, நல்ல ஈடுபாடு, நல்ல கருத்துக்கள் வெளிப்படலாம். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. குடும்பத்துல தாய்மாமன் வழியில இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடந்த நாட்கள்ல இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள், சில கருத்து வேறுபாடான விஷயங்கள்லாம் குறைந்து இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒருமித்ததாக இருக்குங்க. வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். வியாபார வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் விஷயமாக பெரிய பெரிய நிபுணர்களிடம் கலந்து ஆலோசிப்பீர்கள். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் கூட அவ்வப்போது அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த முடிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு சார்பாக சொத்துக்கள் முகாந்திரமாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும். ஆக கன்னிராசி அன்பர்களே, மனசுல புதுவிதமான ஆசைகள், எண்ணங்கள் உதயமாகும். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தெய்வ கடாட்சத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து வர அற்புதமான பலன்கள் உண்டு. அதே போல நவ கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரங்களை தினம்தோறும் உச்சரிக்க குறைந்தது 27 முறையாவது பாராயணம் செய்தாலே போதும். அன்றாடம் உங்களுடைய வேலையில் எதுவாக இருந்தாலும் தடை தாமதங்கள் காணப்படாது. நவ கிரகங்களுடைய நல்லருளோடு வேலைகளில் ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் நல்ல ஒரு ஞானம் அதிகரிக்குங்க. சக்தி பிறக்கும், அறிவாற்றல் பெருக்கும், அனுபவ அறிவு அதிகரிக்கக்கூடிய நாள். பள்ளியில் ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் அவர்களுடைய நல்ல ஆதரவான பேச்சுக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் திடத்தையும் கொடுக்கும். வீட்டில் தாய் தந்தையருடைய ஆசைகளை பூரணமாக பெறுவீர்கள். பக்தி அதிகரிக்குங்க. இந்த நாள் பிரதோஷ தினம் வியாழக்கிழமையில வரது மிக மிக விசேஷம். இந்த நாள்ல சிவனுக்கு பால் அபிஷேகம், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம், சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஆக இந்த கோடை காலத்தில் நல்ல குளிர்ந்த பழச்சாறுகளை கொண்டு அபிஷேகம் செய்வதாலும், ருண ரோக விமோசனம் பெறுவதற்கு பச்சை மாப்பொடி கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்தாலும், நல்லதொரு குரல் வளம் அதிகரிப்பதற்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். இப்படி உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் சிவபெருமானுக்கு மாலை நேரத்தில் நந்தியம் பெருமானுக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்வதும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக அவசியம். குரு நாள் குரு பகவானை நினைத்து தட்சிணாமூர்த்திக்குண்டான வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று வருவது மிகவும் விசேஷம். பௌர்ணமி மட்டுமல்லாது பிரதோஷ நாட்களில் கிரிவலம் செய்வதால் சித்தர்களுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். அண்ணாமலையார் நிகர்த்தாலை உண்ணாமலை தாயே என்று சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு நிகர்த்தான உண்ணாமலை தாயையும் வணங்குவது சிறப்பு. அந்த சிவ பெருமானுடைய சக்தியை உங்களுக்கு பூரணமாக வழிகாட்டும் கன்னிராசி அன்பர்களே. இந்த நாள் காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது திடகாத்திரமான சில முடிவுகள் எடுப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம்.
தொழில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து சற்று ஒரு சில மாறுதல்களை உண்டாக்கிக் கொள்வீர்கள். இயந்திரம் தொடர்பான நுணுக்கங்களை அறியக்கூடிய அமைப்பும், தன லாபம் பெறுவீர்கள். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சி மிக மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுப காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த வேலைகளில் நல்லதொரு உயர்வு உண்டாகும். மற்ற நபர்களிடமிருந்து நல்லதொரு கீர்த்தியை பெறுவீர்கள். பரிசுகள், பாராட்டுகள் உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களை செய்தாலும் நல்ல பலன் உண்டு. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சிகம். பகராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களை ஆசைகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து செயல்களும் மன நிறைவுடனும் திருப்தியாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்கள் ராசியின்படி கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பும், கிரகங்களின் சஞ்சாரங்களுடைய நிலைகள், சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையும். அந்த வகையில பார்க்கும் பொழுது மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எண்ணிய செயல்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மீது கூடுதலான கவனம் செலுத்துவீர்கள். இழுபறியாக இருந்த சில விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக வழக்கில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் எட்டக்கூடும். தாய் தந்தையினுடைய ஆசையை பெறுவீர்கள். மனைவி வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடும். வியாபார விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக போக வாழ்க்கையை பெறுவதற்கு சற்று கடினமாக உழைத்தே தீர வேண்டும். சாதாரணமாக இல்லாமல் நேரம் காலத்தை வீணடிக்காமல் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளினுடைய நேரத்தை அதிகரிப்பதும் வேகத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம். சனி பகவானுக்கு யாரெல்லாம் நன்றாக உழைக்கிறார்களோ அவர்களை தான் மிகவும் பிடிக்குமாம். அவர்களுக்கே நல்ல அருள் புரிவாராம். ஆக சனி பகவானுக்கும் நவகிரகங்களுக்கு பிடித்தமான முறையில உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமாக்குங்க. புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு பேசக்கூடிய நிலை உண்டு. கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பும். மாணவர்களுக்கு உங்களுடைய கல்லூரிகளில் நடக்கக்கூடிய கருத்தரங்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டு தன்மையான விஷயங்கள் அனைத்திலுமே ஆர்வம் கூடுதலாக இருக்குங்க. நெருக்கமானவர்களிடத்துல மனம் விட்டு பேசுறதுனால சில புரிதல்கள்லாம் உண்டாகும். சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. மற்றவர்களுடைய விஷயங்களில் எப்பொழுதுமே தலையிடாதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய நிலைகள்ல எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது நல்லது. மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு யார் மூலமாவது நல்லது ஒரு தீர்வுகள் கிடைக்குங்க. வியாபாரத்தில் இருந்த சில சிக்கல்களை கலந்து விடுவீர்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் போட்டியாக பொறாமை கொண்டவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் எல்லாவற்றையுமே வெற்றி கொண்டு வெளியே வருவீர்கள். ஆன்ம பலம், மனோபலம் அதிகரிக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாள் பிரதோஷ தினம். மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வதும், வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது, வில்வத்தினால் அபிஷேகம் செய்வது, புஷ்பாஞ்சலி செய்வது, மலர்களை அதிகமாக கொண்டு சிவபெருமானுக்கு நீங்கள் புஷ்பாஞ்சலி செய்தாலும் நல்ல அமைப்பு உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். தங்கு தடைகள்லாம் நீங்கி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். எதை ஒன்றையுமே மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மனதில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு உண்டாக்கக்கூடிய நாள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடம் இருந்த மன வருத்தங்கள், சில கஷ்டங்கள் இவையெல்லாம் நீங்க கூடும். மனதில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு தியான பயிற்சிகள், யோகாசனங்கள் செய்வது மிக மிக நல்லது. ஆக இந்த நாளில் தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கின் காரணமாக மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் நல்லதொரு உயர்வு உண்டாகும். நினைத்த துறைகளை தேர்ந்தெடுத்து படிப்பீர்கள். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்றாக இருப்பதாலும்
வெளியில் நண்பர்களுடைய வட்டாரங்கள் உங்களுக்கு விரிவடையுங்க. யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. மனதில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் தெய்வ வழிபாட்டோடு உங்களுடைய வேலைகளையும் சேர்த்து கவனித்து வந்தாலே போதும், சுப பலன்கள் பெற முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கே இருக்குங்க. சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல இடம் கிடைக்கும். வேளாண்மை விவசாயம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டாகும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணுங்க. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கலாம். சுக்கிர ஓரையில் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையை செய்வது சிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களே காரிய சித்தி உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். விசாக நட்சத்திரக்காரர்களை புரிதல் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். மன நிறைவும் சந்தோஷமும் முழுமையாக கிடைக்கட்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி வியாபாரம், தொழில், வருமானம், உடல்நிலை, ஆரோக்கியம் இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு கிரகங்களினுடைய கோள்சாரம் மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்து, சந்திர பகவானுடைய நகர்வுகளினுடைய அமைப்பை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையும். வியாழக்கிழமை நாள். இந்த நாளில் உங்களுடைய ராசிப்படி செயல்பாடுகள்ல அனுபவ அறிவு என்பது அதிகரிக்குங்க. உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒன்று. நல்ல நினைவு திறன் அதிகரிக்கும். அனுபவ அறிவின் காரணமாக மிக சாதுரியமாக செயல்படுவீங்க. பேச்சு திறமை நன்றாக இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான வேலைகள்ல நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும், தெரியாத நுணுக்கங்களை கூட தெரிந்து கொள்வீர்கள். பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வெளிப்படலாம். மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வியாபாரத்தில் அதிகரிக்குங்க. புதிய நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதமாக சில அறிவிப்புகளை வெளியிடுவீங்க. பழைய தேக்க நிலையில் இருந்த பொருட்களை விற்று தீர்க்கக்கூடிய நிலையும், வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பல நிலைகள் முயற்சியும் செய்வீங்க. விற்பனை இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது பழைய வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கும். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய பொருட்களினால் உங்களுக்கு தகுந்த அந்தஸ்து உயருங்க. வாகனம் தொடர்பான விரயங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். வாகனம் தொடர்பான செலவுகளில் கட்டுப்பாடு தேவை. புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய சேவைகளுக்காக அதிக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலையும் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கும், ஆசிரியர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணுங்க. படிப்பு மட்டுமல்லாது மற்ற விஷயங்கள், கைத்தொழில் தொடர்பாக, எழுத்து, ஓவியம் தொடர்பான விஷயங்களில் கைவினை கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். மீடியா துறையில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வருமான உயர்வு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மற்ற நபர்களுடைய ஒரு ஆதரவின் காரணமாக வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். தகுந்த பணியாட்களிடம் மனம் விட்டு மிக சந்தோஷத்துடன் பேசி மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய வளர்ச்சியில் அபரிமிதமான நிலை உண்டு. ஆரோக்கியத்திற்குண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல எந்த வேலைகள் ஈடுபட்டாலும் மிகுந்த ஒரு ஸ்ரத்தையோடு செய்வீர்கள். வியாழக்கிழமை தினம் குரு நாள். இந்த நாள் சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு உன்னதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பிரதோஷ தினமும் சேர்ந்து வருவது இரட்டிப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. மாலை நேரத்தில் சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகளில் பங்கு பெறுவது, நந்தி பகவானுக்கு காய்கறி மாலை, பழங்களினால் மாலை, அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். இயலாதவர்கள் நெய் தீபங்கள், அந்த நெய் தீபமானது மிக விலை உயர்ந்த தரமான பொருட்களாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள் யாவும் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும். கலப்படமான பொருட்களை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்காதீர்கள். உங்களால் முடிந்த வரையில் நமசிவாய மந்திரம் அந்த மாலை 1:30 மணி நேரம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக அந்த பிரதோஷ கால நேரத்தில்
அமைதியாக அமர்ந்து வீட்டில் இருந்தாலும் சரி, ஆலய வழிபாடில் ஈடுபடுபவர்களும் சரி, சிவ மந்திரத்தை மனதார நீங்கள் உச்சரிக்க லாபகரமான போக்கு உண்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை நீங்கள் 5 முறை அல்லது 27 முறை உச்சரிக்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியும். மௌனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு விவகாரங்களை பற்றியும் பேச வேண்டாம். சத்தமில்லாமல் மன அமைதியோடு உங்களுடைய எண்ணங்களை ஒடுக்கி தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் பாராயணம் செய்ய ஈசனுடைய அருளை பூரணமாக பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடுகளில் நல்ல உயர்வு ஏற்படுங்க. எதிலும் சற்று சிந்தித்து முடிவெடுத்தால் நன்மைகள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு உண்டான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ராசிப்படி பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படுங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருளை பூர்ணமாக நீங்கள் பெற வேண்டும். மன அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்று வியாபாரம், தொழில் வளர்ச்சி, முன்னேற்றகரமான அமைப்பு, மாணவர்களுக்கும் வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இன்றைய நாள் அமையும்? வியாழக்கிழமை நவ கிரகங்களினுடைய கோள்சாரத்தினுடைய அமைப்பும் சஞ்சாரத்தினுடைய நிலைகளும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையும். அந்த வகையில பார்க்கும் பொழுது கனிவான பேச்சுக்கள்னால காரிய அனுகூலம் ஏற்படுங்க. எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற வரைமுறைகளோடு பேசுவீங்க. சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி என்பர்களே, அன்றாடம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னரே எழுந்து வேலைகளில் ஈடுபடுங்கள். சுறுசுறுப்பாக தொடங்குங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறுவதற்கு சூரிய உதய நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை படிப்பது அல்லது கேட்பது மிகவும் நல்லது. வியாபார வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அபிவிருத்திக்குண்டான சிந்தனை காணப்படுங்க. குடும்பத்துல கணவன் மனைவி கிடைக்க நெருக்கம் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்களே, எழுத்துத்துறை சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. உத்தியோக வேலைகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சக பணியாளர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு பண்ணும். வெளியிடங்களுக்கு வியாபார விஷயமாக சென்று வருவீர்கள். யோகம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எதை தொட்டாலும் வெற்றி, எங்கும் வெற்றி என்பது போல இறைவனுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களுடைய நல்லாசியையும் பூரணமாக பெறுகிறீர்கள். தனுசு ராசி என்பர்களே, பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி காணாது. இனி வரக்கூடிய நாட்கள் அற்புதமும் சந்தோஷமும் பொற்காலமுமாக அமைய போகிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்க கூடும். சமூகம் தொடர்பான அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வருவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் தாய் தந்தையருடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். கணவன் மனைவி கிடைக்க நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று நன்றாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு இருக்கோங்க. திறம்பட செயல்படுவீங்க. தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய நிலை. வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் சில தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுக்குண்டான நாள். அவருடைய ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமை குரு நாள். இந்த நாளில் தான் பிரதோஷ தினம் கொண்டாடப்படுகிறது. மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்ய வேண்டும். அதிலும் எந்தெந்த அபிஷேகங்கள் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை இன்றைய பஞ்சாங்கத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. முக்கியமாக யாரெல்லாம் என்ன விதமான விஷயங்களில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு அதனையும் அறிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்துல முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. படிப்பினுடைய தன்மைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. ஆசிரியர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய நல்ல ஆலோசனைகள், அனுபவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சக நண்பர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பீர்கள். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையுங்க. தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபகரமான போக்கே உண்டு. காதலர்களுக்கு மன மகிழ்வும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியாவது சாதித்து விட முடியும் என்கிற மனநிலையோடு காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி சுபஹோரை நேரத்தில் முக்கியமான சுப காரியங்களில் ஈடுபடுங்கள். நன்மைகள் உண்டு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு இந்த 4 கிரக ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஆக சுக்கிர குரு ஓரையில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற ஒரு ஓரை.
அதிலும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்குவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நீங்கள் பேசலாம். ஒப்பந்தங்கள் செய்வது, முடிவெடுப்பது, அனைத்து விதமான நல்ல பலன்களையும் பெற்றுத்தருங்க. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி அமையும்? தொழிலாக்கட்டும், வியாபாரத்திலும் சரி, தனவரவுகளுக்குண்டான வாய்ப்புகள், குடும்ப நலன், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, இதை குறித்த முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எண்ணிய வேலைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க. மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். எண்ணத்தில் தெளிவான சிந்தனைகள் இருக்குங்க. மனோபலம் கூடுதலாக இருக்கும். நினைத்த வேலைகளை திறம்பட முடிப்பதால் பாராட்டுகள் உண்டு. வியாபாரத்துல மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்க கூடும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பேச்சுக்கள்ல மட்டும் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேச வேண்டாம். உத்தியோக வேலைகள்ல திறமைகள் வெளிப்படுங்க. மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவதற்குண்டான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. பொன் பொருள் சேர்க்கையினுடைய செயல்பாடுகள் காரணமாக மகிழ்ச்சி உண்டாகும். போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து வெளியே வந்து விடுவீர்கள். மாணவர்களே, போட்டிகளிலும் பந்தயங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு மட்டுமல்லாது மற்ற திறமைகளையும் நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்குங்க. கேளிக்கை போன்ற நிலைப்பாடுகளிலும் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலை வியாபார விஷயமாக, விற்பனை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். வருமானம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தருங்க. மனநிலையில் இருந்த சில குழப்பங்களுக்கு சரியான தீர்வுகளை எடுப்பீர்கள். கடந்த கால பிரச்சனைகளை திரும்ப திரும்ப நினைக்க வேண்டாம். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும். இனி நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கட்டும் என எண்ணி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாம சலுகைகளும் கிடைக்குங்க. வருமான உயர்வுக்குண்டான வழிவகை கிடைக்கும். மாணவர்களுக்கு, வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சிக்குண்டான விதங்கள்ல கூட்டாளிகளோடு மிக இணக்கமாக பேசி மகிழ்வீர்கள். ஆர்டர்கள் வந்து குவியலாம். எழுத்தாளர்களுக்கு, பேச்சுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தை திறம்பட நடத்தி அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்குங்க. திருமணத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. பிரதோஷ தினம் வியாழக்கிழமை, குருநாள். சிவ வழிபாடு செய்வதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டக்கூடியவர்கள் நல்லதொரு குழந்தை பிறப்பதற்கு சிவ வழிபாடு செய்வதோடு தேவார பதிக பாடல்களையும் நீங்கள் பாடுவது சிறப்பு. தொடர்ந்து 48 நாட்கள் உங்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறவும் நல்லதொரு குழந்தை பிறக்கவும் வேண்டி பிரார்த்தித்துக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி மட்டுவார் குழலாலோடு மால்விடை இட்டமா உகந்தேறும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வதால் சுப பலன்களை பெறுவீர்கள். முடிந்த வரையில் சிவ மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும். தியானம் செய்வது, மௌன விரதத்தை கடைபிடிப்பதும், பால் அபிஷேகம், பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதால் சிவ பெருமானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களை, ஓம் நம சிவாய் எனும் மந்திரத்தை இடைவிடாது அந்த பிரதோஷ நேரமான மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் மனதார மௌனமாக நீங்கள் உச்சரித்து வந்தால் ஆற்றல் அதிகரிக்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் சக்தி அதிகரிக்குங்க. எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பிராணசக்தி அதிகரிக்கும். உயிர் சக்தி பெருகும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. பணம், கல்வி தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரையும், சுக்கிர ஓரை பணம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. குடும்பம் சார்பாக முக்கிய முடிவுகள், முக்கியமான விசேஷங்கள், சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கூட நீங்கள் புதன் ஓரையில் தொடங்கலாம். நன்மைகளை உண்டு. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை முடிவுகள் உண்டாக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய சகல வேலைகளிலும் தன லாபம் பெருக்க வேண்டும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கூடுதலாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய ராசிப்படி வியாபாரம், தொழில் வளர்ச்சி, குடும்ப நலன், யோகம் நிறைந்த நாளாக அமைகிறதா? வருமானம் எப்படி இருக்கும்? இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கிரகங்களினுடைய கோள்சார அமைப்பும் சந்திர பகவானுடைய நகர்வு, சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையும். இதனால் தயக்கம் இல்லாம பேசுறதுனால உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகுங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற நிலையை அறிந்து செயல்படுவீங்க. தொழில் ரீதியாகவோ வியாபார விஷயமாகவோ உங்கள் நண்பர்களிடத்துல பேசும் பொழுது கூட மிக அற்புதமாக வாக்சித்தியோடு பேசுவீர்கள். பேச்சு திறமை நன்றாகவே இருக்கும். அதில் அனுபவ அறிவு வெளிப்படும். கும்பராசி என்பர்களை வெளியூர் பயணங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கணும். அவ்வப்போது வேலை விஷயமாக, வியாபாரம், பொருள் விற்பனைக்காக வெளியூர் செல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் பயண நேரங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறதும், கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும், உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. எந்த காரியத்திற்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த வேலையில உங்களுக்கு உன்னதமான பலன் கிடைப்பதற்கு இந்த நாள் விநாயக பெருமானை வழிபட்டால் தங்கு தடைகள் நீங்கும். அருகம்புல் வைத்து வழிபட்டு சிறிது அருகம்புல்லை உங்களுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டாலே போதும். எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தடை தாமதங்கள் இருக்காது. விக்னங்கள் யாவும் உங்களுக்கு கலைந்தே போக்கும். ஓம் மகா கணபதியே நமக எனும் மந்திரத்தையும், ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் எனும் காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்க சுப பலன்களை பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படுங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கையாள்றதும், தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. தனம் சார்ந்த நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். ஆக பணத்தை கையில் வைத்திருந்தாலும் அல்லது சேமிப்பினுடைய கணக்கில் இருந்தாலும் வரவு செலவு கணக்கை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும். பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்தால் நல்லது. ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். கும்பராசி அன்பர்களே, விவாதங்கள்ல பொறுமையை கடைபிடிக்கணுங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ராசியின் 3வது இடத்துல தைரிய ஸ்தானத்திலையும் 2ஆம் வீடான குடும்பம், வீடு, வாக்குஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எதை ஒன்றையுமே நிதானமாக சிந்தித்துதான் செயல்படுத்தணும். அவசரப்பட்டு முதலீடுகள் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். பெரிய பெரிய நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் வெளிப்படையாக பேசுவது நல்லது. குடும்ப உறவில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிப்பதற்கு விட்டுக் கொடுத்து போகக்கூடிய போக்கு வேண்டும். ஆக தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கூட்டாளிகளோடு சேர்ந்து பேசி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகளில் நல்லதொரு தெளிவு பெறுவதற்கு ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணுங்க. வேலையில சில தவறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்து விடுவீர்கள். மனநிலை நன்றாக இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள் செய்வது மிக மிக அவசியம். காதலர்கள் சற்று எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். சுயமாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். பெரியவர்கள், பெற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை சிறந்தது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை நல்லது. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை தெளிவு உண்டாக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் தொழில், வியாபாரம், தன லாபம், குடும்பத்தில் ஒற்றுமை, எடுக்கக்கூடிய வேலைகள் எப்படி அமையும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கிரகங்களினுடைய கோள்சாரம் மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகள் மற்றும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. பொறுப்புகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். வேலைகளினுடைய தன்மைகளை உணர்ந்து பொறுமையாக ஈடுபட வேண்டும். தெரியாத விஷயங்களை பிற நபர்களிடம் கேட்டு பெறுவது நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக எதிலும் பொறுமை, நிதானம், கவனம் என்பது அவசியமாகிறது. இந்த நாள் முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுங்கள்.
லாபத்திற்குண்டான போக்கோடு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தெய்வ வழிபாடு செய்வதோடு நவ கிரக வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு புண்ணிய பலன்களை பெறுவீர்கள். மனநிலையில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெறுவதற்கு தியானம், யோகாசனங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் கை கொடுக்குங்க. வியாபார விஷயமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு பயண நேரங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படுவதோடு புதுவிதமான அனுபவங்கள் உண்டாக்குங்க. ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட வாடிக்கையாளர்களுடைய வருகை குறைவாகத்தான் இருக்கும். வேலையில் சில இழுபறியான நிலைகள் காணப்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். பணத்தை கையாளக்கூடிய நேரத்தையும் பார்த்து செய்வது நல்லது. ஒருவிதமான இறுக்கம் உண்டாக்குங்க. மனசுல தயக்கம் இருக்கும். தைரியமாக எதை ஒன்றையுமே முன்னெடுத்து செல்ல மாட்டீர்கள். விவசாய வேலைகள் இருக்கிறவங்க சிந்தித்து செயல்படணும். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய வகையில பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுடைய கூறக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது. எதை ஒன்றையுமே அப்படியே நம்பிவிட வேண்டாம். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சில கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஆராய்ச்சி துறை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுமையும் நிதானம் தேவை. மனநிலையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க தெய்வ வழிபாடு மேற்கொள்வது. பிரதோஷ நாள் வியாழக்கிழமை. உங்களுடைய ராசிக்குண்டான அதிபதியின் ஆதிக்கம் நிறைந்த நாள். பயப்பட வேண்டாம். எதை ஒன்றைக்குமே இறைவன் இருக்க அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குங்க. தெய்வ கடாட்சம் பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். ஆக குரு பகவானை நினைத்து இனிப்பு நிவேதனம் செய்ய வேண்டும். குரு பகவானுக்கு பிடித்தமான சுவை இனிப்பு சுவை. ஆக ஏழை எளியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகளுக்கு இலவசமாக பாடத்தினை சொல்லிக் கொடுப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளில் கூட எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. பணம் சம்பந்தமான பிறரை அதிகமாக நம்பாதீர்கள். பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். ஆவணம் சரிபார்த்தல் போன்ற வேலைகளில் கூட பிறரை நம்பாதீர்கள். வாக்குறுதிகளை இன்றைய நாள் கொடுக்க வேண்டாம். எதிலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பாக அரசு சம்பந்தமான செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை சிறப்பு. பொதுவாக எல்லா வேலைகளையும் நீங்கள் குரு ஓரையிலே செய்து பாருங்கள். நல்ல பலனும் வெற்றியும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். பகராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களே சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.